www.tnpsctamil.in உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் பகடை கொடுக்கப்பட்டு அதன் எதிர்ப்பக்கம் என்ன என கேட்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த வினா எல்லா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளிலும் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கிறது. இதை எப்படி எளிமையாக எதிர்கொள்ளலாம், அதற்கு விடையை மிகச் சரியான விடையை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் என்று இங்கு நாம் காணலாம். 3 பகடைகள் கொடுக்கப்பட்டு அதில் 5 எதிர்ப்பக்கம் என்ன என கேட்கப்பட்டுள்ளது. பகடைக்கு மொத்தம் 6 பக்கம் இருக்கும். இதில் அதிகம் எந்த எண் வந்திருக்கிறது என்று பாருங்கள். 3 முதல் பகடையில் வந்திருக்கிறது, 2ஆம் பகடையிலும் வந்திருக்கிறது. அடுத்தது 1 என்ற எண் முதல் பகடை, 3ஆம் பகடை இரண்டிலும் வந்திருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்து நாம் இப்போது இந்த சரியான விடையை எப்படி கண்டுபிடிக்கலாம் என பார்க்கலாம். 3 என்ற எண்ணிற்கு எதிர்ப்பக்கமாக உள்ள எண்கள் 1, 6. முதலில் 3 அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ள பகடை எண் 3, அதனை எழுதிக்கொண்டு அதன் பக்கத்தில் மற்ற எண்கள் வரிசையாக எழுதிக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5, 6. இதில் 3 என்ற எண்ணிற்கு எதிர்ப்பக்கமாக முதல் பகடையில் உள்ள எண்கள் 3க்கு எதிர்ப்பக்கமாக 3 வராது. 3க்கு எதிர்ப்பக்கமாக 3 என்ற எண் வராது. அடுத்ததாக 6 என்ற எண்ணும் 3க்கு எதிர்ப்பக்கமாக இருப்பதால் அதுவும் வராது. அடுத்தது 2ஆம் பகடை, அதில் பார்த்தால் 5, 4 என்ற 2 எண்கள் எதிர்ப்பக்கமாக இருக்கிறது. எனவே 3ற்கு எதிர்ப்பக்கமாக 5, 4 என்ற 2 எண்களும் வர வாய்ப்பில்லை. எனவே 4, 5ஐ நீக்கிவிடலாம். அடுத்தது 1, 2. 1 முதல் பகடையில் 3க்கு அடுத்த பக்கமாக வந்துள்ளது, அதையும் நீக்கிவிடலாம். இப்பொழுது மீதம் இருப்பது 2, அதாவது 3க்கு எதிர்ப்பக்கம் 2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது இதில் உள்ள 3 என்று என் ஆப்ஷன் பி வராது. அடுத்தது 3க்கு எதிர்ப்பக்கம் 2 என்று தெரிந்துவிட்டது. அடுத்த நிலைக்கு செல்லலாம். இப்பொழுது இந்த 3 பகடையில் அதிகம் கொடுக்கப்பட்டுள்ள எண் எது என்று பார்த்தால் 1. 1க்கு எதிர்ப்பக்கம் வரக்கூடிய எண்கள் 1, 2, 3, 4, 5, 6 வரிசையாக எழுதிக் கொள்ளுங்கள். அதில் 6, 3 ஆகியன பகடை ஒன்றில் எதிர்ப்பக்கமாக வந்துள்ளது 6. எனவே அதை நீக்கிவிடலாம். 6ஐ நீக்கிவிடலாம். 3 அதையும் நீக்கிவிடலாம். அடுத்த கட்டத்தில் பார்த்தால் 1 வரவில்லை. 3ஆவது பகடையில் 1க்கு எதிர்ப்பக்கமாக 4, 2 ஆகிய எண்கள் வந்திருக்கிறது. 4, 2 ஆகிய எண்கள் வந்துள்ளது. 1க்கு எதிர்ப்பக்கமாக 1 வராது, அதுவும் நீக்கப்பட்டு விட்டது. இப்போது பார்த்தால் 1க்கு எதிர்ப்பக்கம் 5, 5 மட்டும் மீதம் உள்ளது. எனவே 1க்கு எதிர்ப்பக்கம் 5. அப்போது 5ற்கு எதிர்ப்பக்கமும் 1 தான். எனவே 5ற்கு எதிர்ப்பக்கம் 1, டி, இதுதான் விடை. டி 1 என்பதுதான் விடை. 5ற்கு எதிர்ப்பக்கம் 1 என்பது விடை. ஐந்துக்கு எதிர்ப்பக்கம் 1. அடுத்தது இந்த கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 1க்கு எதிரே உள்ள எண் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த 3 பகடையில் கடந்த முறை செய்தது போலவே இப்பொழுதும் செய்து பார்க்கலாம். இதில் அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ள எண் 6 முதல் பகடையிலும் இரண்டாம் பகடையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் 6ஐ நாம் வருகிறதா என்று பார்ப்போம். 6க்கு எதிர்பக்கம் வரக்கூடிய எண்கள் 1, 2, 3, 4, 5, 6 என்று வரிசையாக எழுதிக் கொள்ளுங்கள். முதல் பகடை அடிப்படையாக வைத்து 6க்கு எதிர்பக்கமாக 5, 4 ஆகிய எண்கள் வராது. ஏனெனில் 6க்கு பக்கத்தில் இருக்கின்ற எண்கள் அடுத்த பக்கமாக எதிர்பக்கமாக வர வாய்ப்பில்லை. எனவே 6க்கு எதிர்பக்கம் வர வாய்ப்பில்லாத எண்கள் 6க்கு எதிர்பக்கம் வர வாய்ப்பில்லாத எண்கள் 6 கண்டிப்பாக 6க்கு எதிர்பக்கம் 6 வராது. 5, 4 ஆகிய இரண்டு எண்களும் நீக்கப்பட்டுவிட்டது. அடுத்தது 6 இடம்பெறும் பகடை 3வது பகடையில் 6 என்ற எண் இடம்பெற்றுள்ளது. 6க்கு எதிர்பக்கமாக 2, 3 ஆகிய எண்கள் உள்ளன. 2, 3 ஆகிய இரண்டு எண்கள் உள்ளன. அது நீக்கப்பட்டுவிட்டது. இப்போது மீதம் இருப்பது 1. 6க்கு எதிர்பக்கம் 1 எனில் 1க்கு எதிர்பக்கம் 6. விடை 6 என்பதுதான் இதற்கு விடை. ஒன்றுக்கு எதிர்பக்கம் 6 என்பது விடை. ஆறுக்கு எதிர்பக்கம் 1. எனவே 1க்கு எதிர்பக்கம் 6. டி 6 என்பது இதற்கான விடை. இப்பொழுது 4 பகடை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 2க்கு எதிர்பக்கம் எண் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. 2க்கு எதிர்பக்கமாக அமைந்துள்ள எண் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. இதில் 2 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் கேட்கப்பட்டுள்ளது. 2 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் வரக்கூடிய எண்கள் 1, 2, 3, 4, 5, 6 வரிசையாக எழுதிக் கொள்ளுங்கள். 2க்கு எதிர்பக்கமாக பகடை 1ஐ அடிப்படையாக வைத்து 3, 4 வர வாய்ப்பில்லாத எண்கள். எனவே 3ஐ பிடித்து விடலாம். அடுத்தது பகடை 2ல் 1, 3 ஆகியன இடம்பெற்றுள்ளது. எனவே 1ஐ நீக்கிவிடலாம். 3 ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டது. அடுத்தது பகடை 4ல் எதிர்பக்கமாக 6, 4 என்ற இரண்டு எண்கள் உள்ளது. 6ஐ நீக்கிவிடலாம். 2க்கு எதிர்பக்கமாக 2 வராது. எனவே 2ஐயும் நீக்கிவிடலாம். மீதி இருப்பது 5. 2க்கு எதிர்பக்கம் 5. விடை 5. 2க்கு எதிர்பக்கம் 5. 5 விடை டி 5 என்பது விடை. 5ற்கு எதிர்பக்கம் 2. எனவே 2ற்கு எதிர்பக்கம் 5. டி 5 என்பது சரியான விடை.